நேற்று சன் டிவில விடாமுயற்சி படம் போட்டிருந்தாங்க. அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் மெனக்கெட்டு பார்க்கிறேன், ஒண்ணுமே புரியல. சரி, புரியற வரைக்கும் நாமும் விடக்கூடாதுன்னு விடாமுயற்சியோடு பார்க்கிறேன். அப்பவும் ஒண்ணும் புரியல. எப்பா சாமிகளா, இந்த படத்தை ஓசில கூட பார்க்க முடியலையே. நீங்க எப்படிப்பா காசு கொடுத்து உட்கார்ந்து பார்த்தீங்க? கதையும் இல்லை, கருத்தும் இல்லை. மனைவியை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுதான் கதை. ஆனால் அவர் கண்டுபிடிக்கிற விதம்தான் சகிக்கல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பாலைவனம் மாதிரி இருக்கிற அந்த இரண்டே இடம்தான் படம் முடிஞ்சிடுது. கடைசியில் ஒரே ஒரு சண்டை மட்டும் போடுறார். பிரியான்னு ஒரு ரஜினி படம். ஸ்ரீதேவியை கடத்திட்டு போயிடுவாங்க, ரஜினிதான் தேடி கண்டு பிடிப்பார். அருமையான பாட்டு ஒன்னும் வரும், அந்த பாட்டிலேயே கண்டுபிடிச்சிடுவார். பார்ப்பதற்கு ஆர்வமா இருக்கும். ஆனால் அஜித் படம் ரொம்ப போர் அடிக்குது. இதை எப்படி அவரது ரசிகர்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்கன்னே தெரியல. அஜித் படங்களில் எனக்கு பிடித்த படங்கள் காதல் கோட்டை, அவள் வருவாளா, வாலி, வரலாறு, ஆரம்பம், விசுவாசம், வீரம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த படமும் எனக்கு பிடிக்கல. விஜய் படங்கள் ஆரம்பத்தில் எல்லா படமும் நல்லா இருக்கும், ஆனால் இப்ப நடிக்கும் எந்த படமும் எனக்கு பிடிப்பதில்லை. நான் எவ்வளவோ படங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கேன், அதாவது திரையில் வராத வந்த பல நல்ல படங்கள், கொண்டாடப்படாமல் இருந்த படங்களை நான் விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த விடாமுயற்சி படம் மாதிரி மொக்கை படம் எதுவுமே இல்லை. எப்பா சாமி, எனக்கு மயக்கமே வருதுடான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு.